தமிழ் தேசியத்தை பிரபாகரனை விட்ட கொடுக்கல, இவரா எடுத்துக்கிட்டாரா சீமா? நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லுங்க, நான் என்ன பண்ண முடியும்? அவர் எதுக்கு சார் ஒருத்தர் தாராவாத்து கொடுக்குறேன்னா வாரிசா? அவர் மன்னனா, இவரோட இளவரசனா? அதெல்லாம் கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அதை பற்றி நாம் விவாதிப்பதே கூட பிரபாகரனை சிறுமைப்படுத்துவதாக போயிடும். அதனால அதை விவாதிக்க விரும்பல. ஓகே சார். சார், பிரபாகரன் அவருடைய அண்ணன் மகன் அவரை வந்து கடுமையான சொற்களால் பொது வெளியில் விமர்சிக்கிறார். இதெல்லாம் வந்து ஒரு தலைவருடைய குடும்பத்தை சிறுமைப்படுத்துங்கிற அந்த எண்ணம் கூட இல்லாதவர் எப்படி ஒன்று வந்து நம்ம தமிழ் தேசியத்திற்கு பாவம். இந்த விஷயத்தில் நான் முரண்படுறேன். ஓகே சார். காந்திக்கு ஒரு மகன் தான், பேர் சொல்றது கூட கஷ்டமா தான் இருக்கு. இவர் கள்ளுண்ணாமை மது உருந்து கூடாதுன்னு உலகத்துக்கு உபதேசம் பண்ணவர். அவன் குடிகாரனா விழுந்து திருவிழா விழுந்து கிடந்தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதனால பிரபாகரன் என்ற மாவீரனை பற்றி பேசுகிறது சொந்த பந்தம், அண்ணன் தம்பி, மாமா மச்சான் எல்லாத்தையும் அதே மாதிரி வச்சு பாராட்டணும் என்பது இல்லை. நான் அவளை பார்த்து திரும்பி கேட்கிறேன், பிரபாகருடைய அண்ணன் இவ்வளவு வீரம் பேசுறாருல்ல, பிரபாகருடைய மகன் 10 வயது பாலகன் கூட அந்த போர்ல போய் செத்தானா? ஆண்டனி மூத்த பையன் போரில் நின்று செத்தானா? அவங்க அண்ணன் பையன் அப்பெல்லாம் எங்க இருந்தாரு? அந்த போரில் அவரோடு இருந்து சமர் செய்து அதுல உயிரோடு இருக்கிறவர்கள் பேசுறத நான் எடுத்துக்குவேன். அந்த நேரத்தில் இவங்கெல்லாம் உயிர் தப்பிச்சா போன்னு வெளியே போய் உட்காந்துட்டு இன்னைக்கு வந்து அவர்களை பற்றி நான் தான் அண்ணன், நான் தான் தம்பி, நான் தான் மாமன் மச்சான், யாரா வேணாது. பிரபாகரன் என்கின்ற அந்த வீரனை பற்றி பேசுகிறது அவரை பற்றி தான் இருக்கணும். பின்னால் சொந்த பந்தத்தை பற்றி பேசி பயனில்லை.